தேர்தல் களம் ஆரம்பிச்சாலே எல்லா கட்சிகள்ல இருந்தும் நம்ம அந்த தேர்தல் அறிக்கை வெளியாகிறது, வாக்குறுதிகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் நம்மோட இணைஞ்சிருக்கார். சார், நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமா அந்த 5 வாக்குறுதிகள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எல்லாரும் என்ன மனுவா போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த வாக்குறுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரொம்ப ஒரு கியூரியஸான விஷயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னால திடீர்னு தனியா ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க, எல்லா கட்சியினரும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட 200 தொகுதி வரைக்கும் அவர் கவர் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்த ரவுண்டு அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப அதே போல மத்தவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால பிரதானமா ஒரு 5 வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். சோ முந்தி இருக்கிறார். முதல்ல அப்படி புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், இந்த வாக்குறுதிகளை அவர் இப்போ இம்மிடியேட்டா கொடுக்கிறார். தனியா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வெளியிடுவாங்க, தேர்தல் அறிக்கை. அதுல இப்ப கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் இடம்பெறும். இதையே இம்மிடியேட்டா முந்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்து அவர் தான் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் இப்ப அவரோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்டாலின் 234 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தையே தொடங்கலை நீங்க ஈஸியா சொல்லிடலாம். பெரிய அளவில் ஆரம்பிக்கல, அவர் முந்தி இருக்கிறார். அதே போல இப்ப வாக்குறுதி தருவதிலும் அவர் முந்தி இருக்கிறார் அப்படின்னு ஒண்ணு. 2வது ரொம்ப முக்கியமான ஏரியால அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். பெண்களை மையப்படுத்தி அந்த வாக்குறுதி இருக்கு. எந்தெந்த செக்டார்ல இருந்து பொதுவா ஏடிஎம்கேக்கு வாக்குகள் கிடைக்குமோ அந்தந்த செக்டாரை மையப்படுத்தி இப்போதே வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கிறார். எப்போதுமே நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதை பீட் பண்றதுக்கு ஏற்றபடியா மற்ற கட்சிகள் அடுத்தாப்புல என்ன வாக்குறுதி கொடுத்தாலுமே எடுபடாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திடீர்னு இந்த இதுல பீகார் எலெக்ஷன் அப்போ நிதிஷ்குமார் 10,000 அவர் ரூபாய் மகளிருக்கு தரப்படும் வாக்குறுதி கொடுத்தார். அதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கான நிதியில முதல் தவணையாக 10,000 அப்படின்னு. இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவ் 30,000 தருகிறேன்னு சொன்னாரு. அது எடுபடல. எப்போதுமே ஃபர்ஸ்ட் இம்மிடியேட்டா அனௌன்ஸ் பண்றதா எடுபடும். இப்ப திடீர்னு டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிட்டா, இல்லாட்டி டிஎம்கே கூட்டணி ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டா, இப்ப அந்த இடத்துல திடீர்னு ஏடிஎம்கே முந்தி இருக்கிறது. சோ இது ஒரு வெற்றிக்கான அடையாளமா நான் பாக்குறேன். ரொம்ப சுதாரிப்போட இந்த தடவை எந்த இடத்துல லூப் ஹோல் கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா களமாடி கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சார், இப்ப ஓகே, நன்றி சார். இணைப்புல நினைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.